ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாயில் மெக்கானிக்ஸில் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் அனாலிசிஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு ஸ்ட்ரக்சருக்கு, அதாவது எம்பேக்மெண்ட்டாக இருக்கட்டும், டேமாக இருக்கட்டும், ஆர் எர்த்தன் டேமாக இருக்கட்டும், சம் ஹில்ஸ் மவுண்டைன் ஸ்டேஷனில் நம்ம வந்து ரிட்டைனிங் வால் கட்ட போகிறோம், ஆர் சம் எம்பேக்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் எப்படி இருக்கும், அதாவது எந்த ஆங்கிளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்லோப் கொடுக்குறது, ப்ளஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷனில் எப்படி அது வேரி ஆகுது, அண்டு கொகிஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? கொகிஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய சாயில் எப்படி வேரி ஆகுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எர்த் ப்ரெஷர், அதாவது ரீடைனிங் வால் டைப்ஸு, ஓகேங்களா, ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர்னா என்ன, பேசிவ் எர்த் ப்ரெஷர்னா என்ன, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். கம்பல்சரி ஒரு கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேங்களா? இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் அனாலிசிஸ் அப்படி தான் கன்ஃபார்ம் ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட் எக்ஸாமில், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் கூட ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து டிஎன்பிசிஎஸ்சியில் ஏஐ எக்ஸாமில் கம்பல்சரி ஒரு கொஸ்டின், அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே நமக்கு கிடையாது. ஓகே, எஸ், போகலாங்களா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் அனாலிசிஸ். ஓகே, ஸோ அந்த ஸ்லோப் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்லோப் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் அனாலிசிஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபைனைட் ஸ்லோப், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினைட் ஸ்லோப். ஓகே, இந்த ஃபைனைட் ஸ்லோப்னா என்ன? ஸோ இது வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க டிபெண்டிங் அப்பான் தி ஃபெயிலியர் அப்படின்றாங்க. முதல்ல நம்ம ஃபைனைட் ஸ்லோப்னா என்ன தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட் என்னன்னா, ஏரியா நமக்கு தெரியும், டெப்த்து நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதாவது லென்த்து, பிரெத்து, ஹைட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நோன், அது வந்து ஃபைனிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்ஃபைனிட் அப்படின்னா லென்த்தும் நமக்கு தெரியாது, பிரெத்தும் தெரியாது, நமக்கு ஹைட்டும் தெரியாது. பட் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு, நம்மளுடைய டிசைன் பேஸ்டில் நமக்கு வந்து தெரியும். பட் இருக்கக்கூடிய நேச்சுரலில் நமக்கு வந்து தெரியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஃபைனைட் ஸ்லோப்புக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எம்பேக்மெண்ட். ஓகேங்களா? அதாவது ரீடைன், சாயில் ரீடைன். அடுத்தது டேம், எர்த்தன் டேம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மவுண்டைன் அண்ட் ஹில்ஸ் நம்ம சொல்லலாம். இன்ஃபினிட் ஸ்லோப், எஸ், இன்ஃபினிட் மவுண்டைன் அண்ட் ஹில்ஸ் நம்ம என்ன பண்ணோம், எதுவுமே நம்ம மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இன்ஃபினிட் ஸ்லோப்னு நம்ம சொல்லிக்கிறோம். சரிங்களா? இது வந்து பேசிக்ஸ். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனிட், இன்ஃபினிட் ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன டிசைன் கிளாசிஃபிகேஷன் நம்ம போகலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ ஃபைனைட் ஸ்லோப், it is classified based on the depending upon the failure அப்படின்னு நம்ம சொல்றோம். depending upon the failure, the failure is the rotation failure அப்படின்னு சொல்லுவாங்க. rotation failure, the rotation is depending upon the moment carrying capacity. அப்போ resisting moment divided by overturning moment தான் நமக்கு வந்து பெரிய இந்த டர்னிங் பாயிண்டா இருக்க போகுது. ஓகே, அடுத்தது என்னோட எக்ஸாம்பிள் என்ன சொன்னா, எம்பாக்மெண்ட் அண்ட் டேம் இஸ் தி எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைனைட் ஸ்லோப். அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, resisting moment divided by overturning moment, ப்ரீவியஸாக நம்ம படிச்சிருக்கோம். எர்த் ப்ரெஷரில் ரிட்டைனிங் வாலில் ரெசிஸ்டிங் மூமெண்ட்டோட போய் ஓவர் டர்னிங் மூமெண்ட் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. எப்பவுமே ரெசிஸ்டிங் மூமெண்ட் தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேம் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேம் ஸ்ட்ரக்சர் சொல்லலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு எம்பாக்மெண்ட், சாயில் ரிட்டைனுக்காக நம்ம சொல்லலாம். இது நமக்கு வந்து கெனால் வே. ஓகே, எஸ். ஸோ டேம். அப்போ இதனுடைய ஷேப் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு இருக்கணும்னு சொன்னால் ஆர்க் ஆஃப் சர்க்கிள். இது நம்ம படிப்போம், ஆர்க் ஆஃப் சர்க்கிள்னு சொல்கிறோம். ஷேப் ஆஃப் தி ஃபெயிலியர் இஸ் ஆர்க் ஆஃப் சர்க்கிள். ரொட்டேஷன் ஃபெயிலியர் அப்படின்னா ஸ்பைரல் டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்க் ஆஃப் சர்க்கிள், பட் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பைரல் டைப்பில் நமக்கு இருக்கும். ஓகே, எஸ். அடுத்தது ஸோ இன்ஃபினைட் ஸ்லோப்புக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க ஆல்ரெடி, ஹில்ஸ் அண்ட் மவுண்டைன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ ஃபெயிலியர் எப்படி இருக்குன்னு, ஸ்லைடிங் ஃபெயிலியர். அப்போ இது ஒரு ஹில்ஸ் அப்படின்னா எங்களுக்கு இங்கிருந்து என்ன பண்ணால் அப்படி சரிஞ்சிக்கிட்டு வரும், ஸ்லைடிங் ஃபெயிலியர். அப்போ இந்த ஃபெயிலியர் பிளான் எப்படி இருக்குன்னா அப்படின்னா கிரவுண்ட் லெவலுக்கு பேரலாக இருக்கும், கிரவுண்ட் லெவலுக்கு எங்கே போனாலும் பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லைடிங் ஃபெயிலியர் ஆர் ஷியர் ஃபெயிலியர் ஆர் டிரான்ஸ்லேட்டிங் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். டிரான்ஸ்லேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. அப்போ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சாயில் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஏன்னா நமக்கு ஃப்ரிக்ஷன் இருக்காதுங்களா, ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இருக்காது இந்த இடத்துல. ஓகே, சரிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், ஸ்லைடிங் ஃபெயிலியர் நமக்கு வரும், ஷியர் ஃபெயிலியரோ டிரான்ஸ்லேட்டிங் ஃபெயிலியர் வரும்னு சொல்லுவாங்க இன்ஃபினைட் ஸ்லோப்புக்கு. அப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறீங்க, ஹில்ஸ் அண்ட் மவுண்டைன் சொல்லிட்டீங்க. அப்போ இதுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படி எழுதுவேன், டிபெண்டிங் அப்பான் தி ஷியர் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? டிபெண்டிங் அப்பான் தி ஷியர் ஸ்ட்ரென்த். நீங்கள் இந்த சாயில் மெக்கானிக்ஸில் எங்கே போனாலுமே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மொமெண்ட், ஷியர், பியரிங் 3 மட்டும்தான் இருக்கும், நமக்கு வேறு எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? அப்போ டவு மேக்ஸ் டிவைட் பை டவு ஆவரேஜ் ஆர் டவு மேக்ஸ் டிவைட் பை டவு ஆக்சுவல் ஆர் அப்ளைடு அப்படின்னு சொல்லுவோம். அதான் நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹில்ஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஸ்லைடிங் ஃபெயிலியர் பிளான் இஸ் பேரலல் டு தி கிரவுண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னா ஃபெயிலியர் பிளான் இஸ் பேரலல் டு தி கிரவுண்ட் சர்ஃபேஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுவும் சம்பந்தம் சர்க்குலர், ஆர்க் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபெயிலியர் பிளான் இஸ் பேரலல் டு தி கிரவுண்ட் சர்ஃபேஸ். இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிசைன் கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் தட் நமக்கு இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ், ஷியர் பேராமீட்டர்ஸ், ஸோ மூமெண்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்படி நம்ம சேஃப் அப்படின்னு சொல்ல போகிறோம், ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ், போகலாங்களா? எஸ். நான்
இன்ஃபைனைட் ஸ்லோப் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனைட் ஸ்லோப் முன்னாடி இன்ஃபைனைட் ஸ்லோப் பண்ணணும். இது எல்லாமே நமக்கு ஒரு அசம்ஷன் தான். இது எல்லாமே பர் மீட்டர் வித்து பர் மீட்டர் லென்த் அப்படின்னு போட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா, ஏரியா கான்ஸ்டன்ட் அண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன், டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, நமக்கு தேவையான அளவு நம்ம டெப்த் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா தெரியுங்களா, ஆல்ரெடி நம்ம ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயிலில் படிச்சாச்சு. டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் சிக்மா டேஷ் இன்டூ tan பை அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல சிக்மா இசட் அப்படின்னு வச்சுக்கோங்க, பர்டிகுலர் டெப்த்தில் வச்சுக்கணும்னா சிக்மா இசட்னு வச்சுக்கிறாங்க, சிக்மா இசட் இன்டூ tan பை. ஸோ திஸ் ஃபார்முலா டிபெண்டிங் அப்பான் தி டூ கேசஸ், two parameters. One is cohesive strength of the soil, means undrained shear strength of the soil, and effective stress effective stress வராது, அண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ளக்ஸ் சி அண்ட் பை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சாயிலுக்கு இந்த ஃபார்முலா சூட்டபிள் அப்படின்னு சொல்லிச்சு. ஓகே, அப்போ அந்த நார்மல் ஸ்ட்ரெஸ், ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் எதுவுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, சொல்கிற ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகேங்களா, அப்போ ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ், ஓகே, நார்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்க, ஓகே, இது நார்மல் ஸ்ட்ரெஸ், இதுதான் நமக்கு வந்து சாயிலுடைய ப்ரொஃபைல். ஓகேங்களா, ஸோ இது வந்து சம் ஆங்கிள் டீட்டாவில் இருக்குது. அப்போ இந்த வெயிட் கிராவிட்டி எப்படி இருக்கும், ஓகே, ஸ்லோப்பு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளைண்டாக போகும், பட் வெயிட் ஆஃப் தி சாயில் நமக்கு எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும் டியூ டு கிராவிட்டியில். ஸோ இது நமக்கு டீட்டா, இந்த டீட்டா இங்கே வந்துடும். அப்போ நமக்கு வெயிட் நமக்கு டபிள்யூ இன்ட்டு காஸ் டீட்டா. ஓகேங்களா, டபிள்யூ இன்ட்டு காஸ் டீட்டா தான் நமக்கு சிக்மா ஸ்ட்ரெஸ், அதாவது நார்மல் ஸ்ட்ரெஸ், டபிள்யூ இன்ட்டு காஸ் டீட்டா. அப்போ நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிசன் படிச்சுப்போம், நார்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா காஸ் ஸ்கொயர் டீட்டா. சேம் ஃபார்முலா இங்கே அப்படியே. ஓகே, இந்த சிக்மா அப்படின்றது நமக்கு என்னது, பி பை ஏன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல சிக்மா அப்படின்றது நமக்கு, ஸோ காமா வச்சு எழுதுறோம். ஓகேங்களா, சிக்மா அப்படின்றது நம்ம காமா வச்சு, காமா இன்ட்டு வால்யூம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, வெயிட் கிடைக்குமா, அப்போ வெயிட் டிவைட் பை ஏரியா போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல ஏரியா இன்ட்டு ஹைட்டுன்னு போட்டுக்கலாமா, ஏரியா இன்ட்டு ஹைட், ஏரியா கேன்சலா, அப்போ மீதி நமக்கு என்ன, காமா இன்ட்டு ஹெச் மட்டும் இருக்கா, ஸோ சேம் இன்ட்டு காமா இன்ட்டு ஹெச் ஆர் காமா இன்ட்டு இசட், சேம் அதே தான். ஓகேங்களா, எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதுங்களா, அப்போ அதே தான். சிக்மா இசட் இஸ் ஈக்குவல் டு காமா இசட் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இது சிக்மா காஸ் ஸ்கொயர் டீட்டா ஃபார்முலா. ஸோ வெயிட் ஆஃப் சாயில் கிடச்சிருச்சு, மறுபடியும் இதை நம்ம ஸ்லோப்பில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா சிக்மா காஸ் டீட்டான்னு வரும். அப்போ சிக்மாக்கு போல நமக்கு என்ன வரும், காமா இசட்னு அப்ளை பண்ணலாம், அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா. இதே ஷியர் வந்துச்சுன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு பி பை 2a sin 2 தீட்டான்னு படிப்போம் நம்ம, கரெக்டாக. அப்போ பி பை 2a sin 2 தீட்டா என்னது நம்ம பாருங்கள், இப்போ பி பை 2a காமா இசட்னு எழுதிக்கலாம் அந்த இடத்துல, பி பை ஏவை sin 2 தீட்டாவை sin தீட்டா sin 2 தீட்டாவை sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா எழுதுறாங்களா, 2 sin தீட்டா ஈக்குவல் டு sin 2 தீட்டா ஈக்குவல் டு 2 sin தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதலாம், கரெக்டுங்களா. அப்போ 2 கேன்சல், இங்கே கீழே இருக்கு ஒரு மேலே ஒரு 2, அப்போ காமா இசட் இன்ட்டு sin தீட்டா காஸ் தீட்டா, காமா இசட் இன்ட்டு sin தீட்டா காஸ் தீட்டா, அவ்வளோதான். சேம் ஃபார்முலா இங்கே அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ வெயிட் ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ இன்ட்டு sin தீட்டா. ஸோ டபிள்யூட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும், காமா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ காமா இசட் இன்ட்டு sin தீட்டா காஸ் தீட்டா தான் நமக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. என்ன வேல்யூ நமக்கு, ஷியர் வேல்யூ அப்படின்னு நான் சொல்லலாம். ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ் இஸ் ஈக்குவல் டு காமா இசட் இன்ட்டு sin தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, எஸ். ஸோ நவ் வாங்க ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிக்கு வாங்க இப்போ. ஓகே, ஸோ உங்களுக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நார்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகே, த ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை 2a sin 2 தீட்டா ஆர் காமா இசட் இன்ட்டு sin தீட்டா காஸ் தீட்டா. ஓகேங்களா, காமா இசட் இன்ட்டு sin தீட்டா காஸ் தீட்டா. இப்போதைக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். இப்போ தான் நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வரும். த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு the infinite slope is based on the shear strength of the soil. Failure is என்ன failure, translating failure, shear failure or sliding failure. அப்போ factor of safety is equal to tau max divided by tau average. அப்போ எக்ஸாம்பிள் சொன்னா hills and mountain நமக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ tau max என்ன ஃபார்முலா சொல்லுங்க, c plus sigma z into tan phi. ஓகேங்களா, இந்த சிக்மா இசட்டுக்கு பதிலாக தான் அந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணியாச்சு, காமா இசட் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா. அடுத்தது இது ஆக்சுவல் ஆர் அப்ளைடு, காமா இசட் இன்ட்டு sin தீட்டா காஸ் டீட்டா ஆக்சுவல் ஷியர் ஸ்ட்ரெஸ். ரெண்டுக்கும் ரேஷியோ போட்டிங்கன்னா முடிஞ்சது. இதுதான் நமக்கு ஜென்ரல் கேஸுடைய ஃபார்முலா. நீங்கள் இது இப்போ படித்தது எதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சிங்களா போதும். அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி tau max divided by tau average is equal to c plus gamma z into cos square theta tan phi divided by gamma z into sin theta cos theta. இது எதுக்கு இந்த இது சில நேரத்தில் நமக்கு மறக்குது அப்படின்னா இங்கிருந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்சது. ஓகேங்களா, எஸ். ஸோ இப்போ ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன், ஓகேங்களா, ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் tau max is equal to tau average, tau max is equal to tau average or tau actual அப்படின்னு சொல்லலாம், tau actual. அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்னப்பா, 1. ஓகேங்களா, the critical failure condition, the factor of safety is taken as 1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, the critical hydraulic gradient 1,
ஞாபகம் இருக்குங்களா? நமக்கு G-1/1 + E IC படிச்சோம் இல்லைங்களா? இதில் சி பேஜ் அனாலிசிஸில் குயிக்ஸ் அண்ட் கண்டிஷன் சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கிரிட்டிக்கல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, அவங்க கொடுக்கலனாலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அசம்ஷன் தான். the infinite slope is the critical condition. So critical condition சொல்லிட்டாங்க. அப்போ factor of safety is 1. ஓகே, லெஸ் தென் 1 அஷ்யூம் பண்ணக்கூடாது. ஓகே, டவு மேக்ஸ் அதிகமாக போயிடும். புரிஞ்சுதுங்களா? ஓகே ஓகே. ஸோ இது ஒரு நமக்கு வந்து ஃபார்முலா. நவ் கண்டிஷன்ஸ் ஒவ்வொரு சாயில் இருக்காருல்ல, நமக்கு தான் ட்ரை சாயில்னு ஒன்று எடுத்திருக்காரு, கொகிஷன் அதாவது கொகிஷன் லெஸ் சாயில், ட்ரை சாயில், கொகிஷன் சாயில் இருக்குது, சீபை சாயில் இருக்குது. ஓகே, கொகிஷன் வித் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் சாயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ட்ரை சாயில், அப்போ ட்ரை சாயிலுக்கு என்ன ஜீரோவாக இருக்கும்? ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இருக்கும் எங்களுக்கு. ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் பை வேல்யூ இருக்கும். அப்போ ட்ரை சாயிலுக்கு சியோட வேல்யூ எங்களுக்கு ஜீரோவா? கொகிஷன் இருக்காது. அப்போ ட்ரை சாயில்னா யார்? ஒரு சாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொகிஷனே எங்களுக்கு இருக்காது. ஸோ அப்போ அந்த கொகிஷனை நான் அப்ளை பண்ணி ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ அது யாரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா? எஸ். ஓகே, ஸோ த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா சி ப்ளஸ் சிக்மா டேன் பை. சிக்மா இஸ் ஈக்குவல் டு காமா. நான் அந்த ஃபார்முலாலாம் படிக்கல, இப்படி தான் ஞாபகம் வச்சிருக்கேன். டவு மேக்ஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு டவு மேக்ஸ் பை டவு ஆவரேஜ். இப்போ டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் சிக்மா டேன் பை. அப்போ சிக்மா அப்படின்றது நமக்கு தெரியும், சிக்மா காஸ் ஸ்கொயர் டீட்டா. சிக்மா அப்படின்றது அந்த இடத்துல நமக்கு தெரியும், காமா இன்டூ இசட். அப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா P/2A sin 2 டீட்டா. P/2A sin 2 டீட்டாக்கு பதிலாக P/2Aக்கு பதிலாக காமா இன்டூ இசட் அப்ளை பண்ணிட வேண்டியது தான். ஓகேங்களா? எஸ். ஓகே, சம் போலாங்களா? மீன்ஸ் தியரி 1 மினிட், சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஓகே, நைஸ். நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்தாச்சு. சி இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா வந்துடலாம். நம்ம டேரெக்டாக ஆன்சர் போட்டிருக்கோம் அந்த இடத்துல. ஓகே, எஸ். ஸோ சி ப்ளஸ் சிக்மா டேன் ஃபை, அதாவது காமா இசட் காஸ் ஸ்கொயர் டீட்டா டேன் பை டிவைட் பை காமா இசட் சைன் 2 டீட்டா டிவைட் பை 2 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ சி ஜீரோன்னு சொல்லிட்டீங்களா? சியோட வேல்யூ 0. ஓகே, அப்ளை பண்ணியாச்சு. அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்கள், காமா இசட். ஓகே, பேலன்ஸ் என்ன இருக்கும்? காமா இசட். எஸ், பேலன்ஸ் காமா இசட் காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்டூ டேன் பை காமா இசட் இன்டூ சைன் டீட்டா காஸ் டீட்டா. இது அப்படியே வந்து ஃபார்முலா எழுதிருக்கோம். ஓகே, எஸ். ஸோ இப்போ காமா இசட் இன்டூ சைன் டீட்டா காஸ் டீட்டா. அப்போ பாருங்கள், இந்த காஸ் டீட்டா கேன்சலா, இந்த காமா இசட் கேன்சலா. பேலன்ஸ் என்ன இருக்கும்? காஸ் டீட்டா மேலே இருக்கும், கீழே சைன் டீட்டா இருக்குது. அப்போ காஸ் டீட்டா அப்படி கீழே கொண்டு வாங்க. சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா ஈக்குவல் டு வாட்? டேன் டீட்டா. கரெக்டா? எஸ். அப்போ tan pi divided by tan theta நமக்கு இருக்கும். tan pi divided by tan theta. So final result, the soil is the dry soil. இப்படி தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. The soil is the dry soil. The angle of internal friction 30 degree. The angle of internal friction 30 degree. And the angle of internal friction 30 degree. The angle of the slope is 45 degree. What is the factor of safety? அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 30 டிகிரி அப்படிங்கும்போது ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் 30 டிகிரி. அப்போ tan 30 நம்ம என்னென்னு பார்க்கணும். அப்போ sin 30 வழி நமக்கு தெரியும் 1/2. cos 30 வந்து √3/2. 3 போட்டோம் அப்படின்னா 1/2 கேன்சல். அப்போ √3. tan 45 வேல்யூ 1. அப்போ √3 தான் நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அப்போ 1.732 தான் நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகேங்களா? கிரேட்டர் தென் 1. ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபார்முலா. tan pi divided by tan beta அப்படி தான் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? tan theta படிக்கும், பீட்டா. ஓகே, யுவர் விஷ் என்ன வேணும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் த ட்ரை சாயில் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு tan pi divided by tan theta tan pi divided by tan beta அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ரைட். சரி, இந்த கேஸும் ஒரு ஃபுல்லி சம்மர்ஜ்டு சாயில் கேஸும், அதாவது அதே சேம் ட்ரை சாயில் ஃபுல்லி சம்மர்ஜ்டு கேஸும் ரெண்டும் வந்து சேம் ரிசல்ட் தான். ஃபுல்லி சம்மர்ஜ்டு ட்ரை சாயில்னு சொன்னாலும் நமக்கு வந்து tan pi divided by tan beta தான். சரிங்களா? tan pi divided by tan beta. என்ன ரீசன் அப்படின்னா, ஃபுல்லி சம்மர்ஜ் கேஸில் நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துல காமா டேஷ்னு மாறும் உங்களுக்கு. அதாவது இந்த இடத்துல நமக்கு நார்மல் பல்க் எடுத்துக்கிறோம் நம்ம. இந்த இடத்துல காமா சம்மர்ஜ்டு கேஸில் இதுவும் காமா டேஷ் ரெண்டும் கேன்சல். ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு சீபேஜ் அப்படின்னு சொன்ன மட்டும் தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். சீபேஜ் கேப்பலரி ரைஸ் அப்படின்னு சொன்ன மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு போடணும். சரிங்களா? அதை பார்ப்போம் நமக்கு இருக்குது. ஓகே, எஸ். அப்போ ஃபுல்லி சம்மர்ஜ் கேஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு ஃபுல்லி ட்ரை கேஸ் ஆஃப் தி சாயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? இதில் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயிலில் அந்த ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் அண்டு த ஃபேக்டர் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் வித் ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப்பை பேஸ் பண்ணி மோர் சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகே, இப்போ ட்ரா பண்ணலாங்களா? இங்கே வணிங்க, இது ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில், இது வந்து ஆங்கிள் ஆஃப் தி ஸ்லோப். ஸோ இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷனுக்கு ட்ரா பண்ணிட்டேன். இது நமக்கு ஆர்க் ஆஃப் சர்க்கிள். இது என்னுடைய ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் பை 30 டிகிரி. ஓகே, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ என்னோட ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப்பு பாருங்கள்,
வித்தின் தி சர்க்கிளுக்குள்ளே இருந்தால் சேஃப். சரிங்களா? வித்தின் தி சர்க்கிளுக்குள்ளே இருந்தால் சேஃப். சர்க்கிளை டச் பண்ணிட்டு போனால் என்ன சொன்னோம் நம்ம? ஃபெயிலியர் எனவலப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபெயிலியர் எனவலப். எஸ், மோர்ஸ் ஃபெயிலியர் எனவலப். அது கிரிட்டிக்கல் செக்ஷன் சொன்னோம். அவுட் ஆஃப் சர்க்கிளுக்குள்ளே போச்சுன்னா இமேஜினரி பிளேன் அன்சேஃப். இமேஜினரி பிளேன் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இமேஜினரி பிளேன் அன்சேஃபோ அது நமக்கு தேவையில்லாத விஷயம். உள்ளுக்குள்ளே இருந்தால் சேஃப், வெளியே டச் பண்ணிட்டு போனால் கிரிட்டிக்கல். அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிடுச்சுன்னா எனக்கு வந்து இமேஜினரி அன்சேஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிராஃப். கண்டிப்பாக அந்த கொஷின்ஸு கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. இப்படி கொடுத்துருவாங்க ஏ பி சி மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கொடுத்துருவாங்க. ஏ மீன்ஸ் வாட்? ஓகே, நமக்கு சேஃப் கண்டிஷன். பி மீன்ஸ் ஃபெயிலியர் எனவலப் கிரிட்டிக்கல் கண்டிஷன். இமேஜினரி பிளேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மேட்ச் தி ஃபாலோயிங். இது ஒரு 1 மார்க் கொஷின் கேட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ரீசன் பாருங்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டவ் மேக்ஸ். ஓகேங்களா? டவ் மேக்ஸ் டிவைட் பை டவ் மேக்ஸ் much greater than tau max greater than tau actual or applied அப்படின்னா angle of internal friction greater than the angle of the slope அப்படின்னு சொல்கிறோம். சேஃப் கண்டிஷன். ஏன் angle of slope தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா angle of internal friction எங்களுக்கு அதிகம், angle of slope வந்து கம்மி. ஓகே, அப்போ தான் சேஃப் கண்டிஷன். ஏன்னா angle of slope வருங்க, இதை தாண்டி போயிடுச்சுன்னா அன்சேஃப் கண்டிஷன். ஓகேங்களா? இது ஒரு கேஸ். இது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கோம். ஓகே, அப்போ டவ் max less than, not greater than கிடையாது. tau max less than or equal to tau அப்படின்னு நம்ம சொல்கிறோம். tau max less than, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளைடு ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? அப்ளைடு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, அப்ளைடு ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவு மேக்ஸை விட அதிகமாக போயிடுச்சு, அதில் ஈக்குவலாக போயிடுச்சுன்னா நமக்கு என்ன அர்த்தம்? ஃபெயிலியர். என்னுடைய கெப்பாசிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா 50 தான், ஆனால் நீங்கள் வந்து 100 அப்ளை பண்ணுறீங்க, அப்போ நான் ஃபெயிலியர் ஆகிடுவேன். சரிங்களா? என்னுடைய கெப்பாசிட்டி, கேரிங் கெப்பாசிட்டி, ஓகே, எக்ஸாம்பிள் ஃபார் பீம் ஆர் சம்திங். ஓகேங்களா? என்னோட கேரிங் கெப்பாசிட்டி வந்து 50 தான், நீங்கள் கொடுக்குறது வந்து 100 kN. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஃபெயிலியர் ஆகிடுவேன். சரிங்களா? மூமெண்ட்டில் ஃபெயிலியர் ஆவேன், ஷியரில் ஃபெயிலியர் ஆவேன். சரிங்களா? ஸோ அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா இது லெஸ் தென் தான் வரும், மாற்றிக்கோங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கும்போது ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் வந்து லெஸ் தென் தி டீட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ டீட்டா வேல்யூ மோராக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? டீட்டா வேல்யூ அதிகம். அப்போ எங்கே போயிடுவாங்க? சர்க்கிளை விட்டு, என்னுடைய ஆர்க் ஆஃப் சர்க்கிள் விட்டு வெளியே போயிடுவீங்க. அப்போ நீங்கள் ஃபெயிலியர் எனவலப் ஆர் இமேஜினரி பிளேன் நான் என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. சரிங்களா? எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஏன் இமேஜினரி பிளேன் சொன்னோம் அப்படின்னா இது நமக்கு இன்ஃபினைட் இல்லையா, நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ அதனால் இமேஜினரி, அதை நான் கண்டுபிடிக்க விரும்பலை. என் சர்க்கிளுக்குள்ளே நீங்கள் இல்லை, ஸோ அதை நான் கண்டுபிடிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? எஸ். ஸோ இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 வந்து பார்த்தீங்கன்னா டவு மேக்ஸ் கிரேட்டர் தென் டவு அப்படின்னா சேஃப். ஓகேங்களா? டவு மேக்ஸ் தான் கிரேட்டர் தென் டவு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சேஃப். அடுத்தது டவு மேக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டவு. அப்போ டவு மேக்ஸ் வேல்யூ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டவு மேக்ஸ் லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. இது வந்து நமக்கு டிசைன் வேல்யூ. ஓகேங்களா? இது மேக்ஸிமம். இது வந்து நம்ம அப்ளைடு வேல்யூ அதிகமாக இருக்குது, அது ஈக்குவல்ட்டாக இருக்கு அப்படின்னா கிரிட்டிக்கல் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ ரீசன் யாருன்னா அந்த இடத்துல டீட்டா வேல்யூ தான். ஓகே, எஸ். ஓகே, இன் கொகிஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. In cohesionless soil, the angle of internal friction pi should be greater than the angle of the slope. Okay, greater than the angle of the slope அப்படின்றோம். அப்போதான் நமக்கு சேஃப் கண்டிஷன். ஓகே, angle of slope pi much greater than the theta and sandy soil அப்படின்னு சொல்லலாம். and sandy soilக்கு c ஓட வேல்யூ 0 அப்படின்னு நம்ம சொல்றோம். c ஓட வேல்யூ 0. ஓகே, எஸ். So in cohesionless soil or sandy soil, angle of internal friction pi value always greater than the theta. otherwise நான் என்ன பண்ணணும்? இந்த angle of internal friction வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லொக்கேஷனை மாற்ற முடியுமா? முடியாது. ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? என்ன பண்ணலாம்? வெல் காம்பேக்ஷன் பண்ணலாம், சம் ஸ்டெபிலைசேஷன், சாயில் ஸ்டெபிலைசேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதை நம்ம படிப்போம். சாயில் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது நமக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷனுக்கு நமக்கு டென்சிட்டி இன்க்ரீசிங் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இஸ் இன்க்ரீசிங். ஏன்னா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் நமக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ வாட்டர் டேபிள் இருந்தால் வாட்டர் டேபிள் நம்ம ட்ரைன் பண்ணலாம். சோடியம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அதுக்கு. சரிங்களா? எஸ். எங்கே பண்ணுவோம்? கோர் ஆஃப் எர்த் டேமில் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரே ஃபார்முலா, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஈக்குவல் டு tan pi divided by tan pi m, tan pi divided by tan beta. இன்னொரு ஃபார்முலா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் ஃபார்முலா, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஈக்குவல் டு c plus sigma tan phi divided by gamma z into sin 2 theta divided by 2. ஓகே, அந்த சிக்மா அப்படின்றது நமக்கு சிக்மா காஸ் பை டீட்டா முடிஞ்சிருச்சு. ஓகே, எஸ். அப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட், பை வேல்யூ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் டீட்டாவாக இருக்கணும் ஒன்லி கொகிஷன் லெஸ் சாயிலுக்கு. ஓகேங்களா? இப்போது
கொகிஷன் வித் பை சாயில் அப்படின்றோம். அப்போ என்னதுங்க சி பை சாயில். அப்போ கொகிஷன்னா சி, அப்போ அவர் யாரு, அவர் தான் கிளே. ஓகே, பை சாயில்னா அவர் யார், அவர் தான் சாண்ட். அப்போ சாண்டி கிளே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, சாரி, கிளேலி சாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எஸ்சி அப்படின்னு சொல்கிறோம், கிளேலி சாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, எஸ், கிளேலி சாண்ட். ஓகே, ஸோ now formula tau max is equal to c plus sigma tan phi, சேம் ஃபார்முலா. இப்போ அதே மாதிரி எடுத்துட்டீங்க, tau max is equal to ஃபார்முலா சேம். ஓகே, காமா இசட் ஸ்கொயர் இந்த ஸ்டோரியில் நமக்கு தேவையில்லை. ஓகே, ஆல்ரெடி நம்ம படிச்சாச்சு. டிபெண்டிங் அப்பான் சி அண்ட் பை. ஓகே, அது நமக்கு தெரியும், ஏன்னா அந்த சி பை சாயில்னு சொல்லிட்டீங்க. ஓகே, அப்போ இதில் நம்ம வந்து என்னென்ன ஸ்டடி இருக்குது அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஃபுல்லி சம்மர்ஜ்டு கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லி சம்மர்ஜ்டு கேஸ் அப்படின்னு நான் சொல்கிறோம். அப்போ ஃபுல்லி சம்மர்ஜ்டு கேஸில் நம்ம என்ன பண்ணணும், சீப்பேஜை பற்றி எவரும் பேசலை, கேபிலரி ரைஸ் பற்றி எதுவும் பேசலை. ஓகேங்களா, த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு ஃபுல்லி சம்மர்ஜ்டு கேஸில் காமா சம்மர்ஜ்டு போடணும், அவ்வளோதான். காமா போல் காமா சம்மர்ஜ் இஸ் ஈக்குவல் டு காமா சேச்சுரேட்டட் மைனஸ் காமா டபிள்யூ. ஓகேங்களா, ஸோ அப்போ இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னு நமக்கு இன்னும் காமா சம்மர்ஜில் காமா டேஷ்னு எழுதிக்கலாமா. ஸோ அந்த ஃபார்முலா காமா டேஷ்னு மட்டும் மாறுது, வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா, எஸ். த வாட்டர் கண்டென்ட், இந்த ஃபார்முலா புரிஞ்சுது இல்லைங்களா. எஸ், ஸோ த வாட்டர் கண்டென்ட் அஃபெக்டிங் தி ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். எஸ், டெஃபினெட்லி. நான் இதுதான் என்னுடைய சாயில் கண்டென்ட். ஓகேங்களா, ஒரு கியூபிக்கல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். கியூபிக்கல் அரேஞ்ச் பண்ண வாய்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்கும், 35% இருக்கும். பிரிஸ்மாட்டிக் அரேஞ்ச்மெண்ட்டில் 90 to 95%, மோர் தென் 91% இருக்கும் நமக்கு. சரிங்களா, ஓகே. ஸோ அப்போ இது வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போகுது, பெனிட்ரேட் ஆகி போகுது. ஓகேங்களா, அப்படி பெனிட்ரேட் ஆகி போகும்போது இந்த ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் அஃபெக்ட் பண்ணுவா பண்ணாதா, கண்டிப்பாக பண்ணும். சரிங்களா, டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணும், லிக்விட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். ஸோ த வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீசிங், த ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இஸ் டிக்ரீசிங். ஓகே, எஸ். ஸோ இப்போ வாங்க, இதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரை கண்டிஷன் வித் சீப்பேஜ் எக்ஸஸ். இப்போ தான் சீப்பேஜை பற்றி பேசுகிறாரு. ஓகே, அப்போ இந்த கேஸ் எங்கே இருக்குது, இதுதான் என்னுடைய டயக்ராம். ஓகே, கவனிங்க. ஓகே, ஸோ இது எனக்கு ஸ்லோப் டீட்டா, இது வந்து வித் ஆஃப் தி சாயில் ஆர் டெப்த் ஆஃப் தி சாயில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வித் வந்து பர் மீட்டர்னு எடுத்துக்குவோம். ஓகே, டெப்த் ஆஃப் தி சாயில் ஹெச் ஆர் இசட்னு வச்சுக்கோங்க. ஓகே, இசட்னு வச்சுட்டா டோட்டல் டெப்த். அப்போ எனக்கு வாட்டர் கண்டென்ட் இந்த இடத்துல இருக்குது. வாட்டர் கண்டென்ட் அப் டு சம் ஹைட் டியூ டு சீப்பேஜ் வேர்டு. இங்கே கவனிக்கணும், சீப்பேஜ். இந்த சீப்பேஜ் வேர்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா சீப்பேஜ் இஸ் நாட் அஃபெக்ட் தி ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஷியர் யூனிட் வெயிட் ஆஃப் தி சாயில் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணாது, டேரெக்டாக அப்படியே நம்ம போட்டுக்கிறோம். இதுதான் நமக்கு இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா, கவனிங்க. அப்போது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகேங்களா, அப்போ வாட்டர் கண்டென்ட் பாருங்கள், இது டோட்டல் டெப்த் ஆஃப் தி சாயில். கரெக்டாக, டோட்டல் டெப்த் ஆஃப் தி சாயில் வந்து காமா இன்டூ இசட். ஓகே, மைனஸ். ஓகேங்களா, ட்ரை கண்டிஷன் சொல்லிட்டீங்க. அப்போ ட்ரை கண்டிஷன்னா சியோட வேல்யூ 0 எடுத்துக்கலாமா, சியோட வேல்யூ 0 அப்ளை பண்ணியாச்சு நான் ஆல்ரெடி. அப்போ காமா சேச்சுரேட்டட் ஆர் காமா சம்திங் அப் டு டோட்டல் டெப்த், சாரி, காமா இன்டூ இசட் மைனஸ் காமா டபிள்யூ இன்டூ ஹெச், ஸ்மால் ஹெச், காமா டபிள்யூ இன்டூ ஸ்மால் ஹெச். அப்போ ஓகேவா, அப்போ இதுதான் நமக்கு வந்து எனக்கு இதுதான் காமா டேஷ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ கிடைச்சிருச்சா இந்த இடத்துல பாருங்கள், காமா டேஷ் மைனஸ் சாரி காமா இன்டூ இசட் மைனஸ் காமா டபிள்யூ இன்டூ ஹெச். இசட்ன்றது டோட்டல் டெப்த், ஹெச்ன்றது அப் டு த வாட்டர் டேபிள் ஹைட் வரலும். சரிங்களா, இன்டூ tan பை டிவைட் பை tan பீட்டா. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா எங்கிறது வந்துச்சு, tan பை டிவைட் பை tan டீட்டா எப்படி இருந்துச்சுன்னு புரியுதுங்களா. அந்த காஸ்ட் ஸ்கொயர் டீட்டா வந்து நம்ம மறுபடியும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, சைன் டீட்டா காஸ்ட் டீட்டாவை நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துருக்கோம், சேம் ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல காமா இசட் டேரக்டாக எடுத்துக்கிறோம் நம்ம, இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. சீபேஜ்னால் நமக்கு என்னென்னா ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு இந்த காமா இசட் காமன் எல்லாத்துக்கும். அப்போ இந்த காமா இசட் கேன்சலா, அப்போ இந்த காமா இசட் இதுக்கும் ஒரு வரா. அப்போ 1 மைனஸ் காமா டபிள்யூ இன்ட்டு ஹெச் டிவைட் பை காமா இசட் இன்ட்டு tan பை டிவைட் பை tan பீட்டா. இதுதான்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஒரு சீப்பேஜ் ஆகுது சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஜ்டு. ஓகேங்களா, சம்மர்ஜ் கேஸ் அப்படிங்கும்போது இங்கேயும் காமா டேஷ் வந்துடும், பாட்டத்துலேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமா டேஷ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, பட் சம்மர்ஜ் அப்படிங்கும்போது நம்ம ஃபுல்லி சம்மர்ஜ் ஆர் ஆஃப் சம்மர்ஜ் டிபெண்டிங் அப்பான் தி நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சிடலாம் டிபெண்டிங் அப்பான் தி கண்டிஷன்ஸ். ஓகே, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சீப்பேஜ் சம் எக்ஸ்எக்ஸ் டிஸ்டன்ஸ்னா இதுதான் நமக்கு எக்ஸ்எக்ஸ் டிஸ்டன்ஸில். ஓகே, எஸ். ஸோ இப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா நம்ம வச்சுருந்தோம், 1 மைனஸ் காமா டபிள்யூ ஹெச் டிவைட் பை காமா டேஷ் சார் காமா இன்டூ இசட் tan பை டிவைட் பை tan பீட்டா. ஓகேங்களா, எல்லா ஃபார்முலையும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஓகேங்களா, ஜென்ரல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன கேஸ் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்து போட்டுக்கோங்க. சம் சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு சம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இன் சீப்பேஜ் கண்டிஷன் த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் டிக்ரீசிங் கம்பேர்ட் டு எபோவ் தி கேசஸ் இஸ் டெஃபினெட்லி டிக்ரீஸ் ஆகும். ஏன்னு கேட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் 10ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, ப்ரீவியஸில் நமக்கு 10ன்னு வருது.
ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், இந்த கேஸ் எங்களுக்கு கிடையாது. அப்போ நமக்கு என்ன வரும், ஃபேக்டர் சேஃப்டி ஒரு 1.732ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, சம் ஃபேக்டர் கொடுத்துருக்கீங்க. அப்போ 1 மைனஸ் இந்த இடத்துல ஒரு 0.9 வந்தால் கூட, சாரி ஒரு 0.2 வந்தால் கூட எனக்கு 0.8ன்னு மாறிடுது. அப்போ 0.8 இன்ட்டு இந்த 1.73 போட்டால் நமக்கு என்ன வரும், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 20% டிகிரிஸ் ஆகிப்போச்சு எங்களுக்கு. அப்போ என்ன மீனிங், so the seepage, in seepage condition the factor of safety is decreasing compared to above the cases அப்படின்றோம். seepage condition வந்து பார்த்தீங்கன்னா factor of safety எப்படி நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஆமாம், seepage ஆனால் ஸ்ட்ரென்த் எங்களுக்கு அஃபெக்ட் தானே பண்ணுது. அதனால தான் நம்ம seepage அனாலிசிஸ் படித்தோம், சரிங்களா? எஸ், டியூ டு seepage வாட்டர் டேபிள் அட் parallel to the ground surface. ஓகே, ஏன் வாட்டர் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல parallel to the ground surface இருக்குது. எங்கே இருக்குது, parallel to the ground surface. அப்போ நமக்கு என்ன வரும், இது நான் சொல்கிறது seepage சொல்லியிருக்கேன். ஓகே, கிரவுண்ட் வாட்டர் டேபிள் சம்மர்ஜி கேஸ் நான் சொல்லலை. அப்போ நமக்கு என்ன வரும், கீழே வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் டேரெக்டாக காமா இன்ட்டு இசட் தான். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன வருங்க பாருங்கள், கவனிங்க. த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு நவ் தி ஃபார்முலா காமா இன்ட்டு இசட் மைனஸ், இப்போது நீங்கள் எக்ஸ்எக்ஸ் டிஸ்டன்ஸ்னு சொன்னீங்க, ஸ்மால் ஹைட்டு. இப்போ நீங்கள் கிரவுண்ட் லெவல்னு சொல்லிட்டீங்க. அப்போ காமா டபுள் இன்ட்டு இசட் டோட்டல் டெப்த்து எடுத்துக்கோங்க, tan பை டோ பை tan பீட்டா. அப்போது டேரெக்டாக காமா டேஷ் டிவைடட் பை காமா வேல்யூ டேரெக்டாக வரும். ஏன்னா இந்த இசட் நம்மளுக்கு கேன்சல் ஆகிருக்கும். இது ரெண்டு கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும், காமா டேஷ் இன்ட்டு இசட்னு வந்திருக்கும். இசட் கேன்சல். அப்போ காமா டேஷ் டிவைட் பை காமா இன்ட்டு tan பை டோ பை tan பீட்டா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதில் நமக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த காமா வேல்யூ கொடுக்க மாட்டாங்க சில நேரத்தில். ஓகேங்களா? வெறும் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன், இந்த ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப் மட்டும் தான் கொடுப்பாங்க, ஸ்லோப் ஆஃப் தி ஆங்கிள். அப்போ கொடுக்கும்போது என்னென்னா, இந்த காமா டேஷ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் தி காமா ஜென்ரல் வேல்யூ ஆர் காமா சேச்சுரேட்டட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ இந்த காமா வேல்யூ ஜென்ரலாக வந்து 20 அந்த ரேஞ்ச் வரும், காமா சேச்சுரேட்டட் 20ன்னு இருக்கும். காமா டேஷ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன, யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் நமக்கு என்ன 10 kN, அப்ராக்சிமேட்லி 9.81, அப்ராக்சிமேட் 10ன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? எஸ், அக்யூரேட் வேல்யூ 9.81, அப்ராக்சிமேட் அப்படின்னா 10 வரும். அப்போ 10 கழிச்சா நமக்கு என்ன வரும், 10 பேலன்ஸ் 10. அப்போ 10 டிவைட் பை 20 போட்டால் நமக்கு என்ன வரும் பாருங்க, 1/2. அப்போது காமா டேஷ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் ஜென்ரல் வேல்யூன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி டேரெக்டாக எழுதுங்க. காமா டேஷ் டிவைட் பை காமா வேல்யூ டேரெக்டாக நம்ம ஆஃப்னு போட்டுக்கலாமா, 0.5ன்னு போட்டுக்கலாமா? அப்போ பாருங்கள், த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இப்போ தெரிஞ்சிடும் தெளிவா. த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன் ட்ரை அண்ட் சம்மர்ஜ் கண்டிஷன் இஸ் ஈக்குவல் சீப்பேஜ் கண்டிஷன் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் தி ட்ரை அண்ட் சம்மர்ஜ் கண்டிஷன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னு கேட்டால், சீப்பேஜ் கண்டிஷன் த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் டிக்ரீஸ்டு 50% டிக்ரீஸ் ஆகுது, 1/2ன்னு வருது. இந்த வேல்யூ 1.732 அப்ராக்சிமேட்டாக வருதுன்னு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் சம் படி நம்ம 30 டிகிரி 45 டிகிரி, ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் பொசிஷன் 30 டிகிரி, த ஸ்லோப் ஆஃப் தி ஆங்கிள் 45 டிகிரி அப்படிங்கும்போது, சரிங்களா? அது ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம சொன்னது. ஓகே, ஸோ அப்போ இது நமக்கு என்ன வரும், இதில் பாதியாக போயிடும். ஓகே, அப்ராக்சிமேட்லி 0.86ன்னு வரும். அப்போது சீப்பேஜ் ஆக ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி குறையுது. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பேஜ் சாயில். ஓகே, சீப்பேஜ் சாயில் வித் சீப்பேஜ் அட் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் அப்படின்னு சொல்கிறேன். இது எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. நீங்கள் சீப்பேஜ் சாயிலாக இருங்க, சாயிலாக இருங்க, எந்த சாயிலாக இருங்க, சீப்பேஜ் கண்டிஷனில் ஷியர் ஸ்ட்ரென்த்தை நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். டேரெக்டாக காமா இன்ட்டு இசட்டு சைன் 2θ டிவைட் பை 2 தான், ஆர் காமா இன்ட்டு இசட்டு காஸ் θ இன்ட்டு சைன் 2θ தான். நான் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண மாட்டேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். சேம் ஃபார்முலா அதே. அப்போது வாட்டர் டேபிள் எது ஊரில் இருக்குது, கிரவுண்ட் லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்போ காமா டேஷ் இன்ட்டு இசட்டு பேலன்ஸ் டேர்ம்லாம் அப்படியே இருப்பேன். உங்களுக்கு டீட்டா வேல்யூ கொடுத்துருவாங்க, எல்லா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, நீங்கள் எந்த ஒரு ஒரியும் பண்ணிக்க வேணாம். இப்போ சீப்பேஜ் சாயில் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளே சாயில் நம்ம பார்ப்போம். இது ஒரு புது ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? புது டாபிக் இது. ஏன்னு கேட்டால், இன்னொரு பார்த்தா நமக்கு வந்து ட்ரை சாயில் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து சீப்பேஜ் சாயில் பார்த்தோம். இப்போ வந்து பை சாயில்ப்பா, அதாவது சி சாயில் பார்க்க போகிறோம். பையோட வேல்யூ 0. ஓகே, ஸோ இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் பையோட வேல்யூ 0பா. ஓகே, இந்த ஃபார்முலா எடுத்துக்குவோம். ஆங்கிள் tan பையோட tan 0 வேல்யூ tan 0 இஸ் 0. அப்போ இந்த டேர்ம் 0வா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்கள், சி டிவைடட் பை காமா இசட் இன்ட்டு சைன் θ காஸ் θ. டேக் த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆர் கிரிட்டிக்கல் கண்டிஷன், தி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு 1. அஷ்யூம் பண்ணிட்டோமா? எஸ். ஸோ அப்போ காமா இசட் இன்ட்டு சைன் θ காஸ் θ இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு அசம்ஷனும், அதாவது ஒவ்வொரு அசம்ஷன் அண்ட் ஒவ்வொரு சாயிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அண்டு ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து ஒவ்வொரு இதுலேருந்து கற்றுக்குவோம். ஓகேங்களா? ஓகே, எஸ். ஸோ அப்போ காமா இசட் இன்ட்டு சைன் θ காஸ் θ.
எப்படி வந்துச்சு பாருங்க, இது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஒன்றுன்னு சொல்லிட்டீங்க, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க, முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். அப்போ C is equal to gamma z into sin theta cos theta. ஓகேங்களா? அப்போ இதில் என்ன விஷயம் வருது அப்படின்னா C is equal to அந்த ஸ்டேட்மெண்ட் எழுத விட்டுட்டுனா எஸ். ஸோ அப்போ இங்கே எழுதிடுறேன் C is equal to எஸ் 1 minute. ஸோ C is equal to இந்த sin theta cos theta கீழே கொண்டு வந்துடுறேன், sin theta சாரி காமா இசட்டை கீழே கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? காமா இசட். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். C is equal to காமா இசட்டை கீழே கொண்டு வந்துட்டா மீதி நமக்கு என்ன இருக்கும், sin theta cos theta. அப்போ அந்த sin theta cos theta என்ன சொல்கிறாங்க அப்படின்னா SN அப்படின்னு சொல்கிறாங்க, டெய்லர் ஸ்டெபிலிட்டி நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதோட மேக்ஸிமம் வேல்யூ 0.5, தியரிட்டிக்கல் வேல்யூ 0.267 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டெய்லர் ஸ்டெபிலிட்டி நம்பர் SN is equal to C divided by gamma into HC அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரிட்டிக்கல் டெப்த். ஓகேங்களா? ஏன் கிரிட்டிக்கல் டெப்த்னு சொன்னோம், நீங்கள் தான் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் நீங்கள் அஷ்யூம் பண்ணிட்டீங்களா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியில், அதனால கிரிட்டிக்கல் டெப்த் இங்கே எல்லாமே இருக்கிறது எல்லாமே கிரிட்டிக்கல் தான். கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப் தான், கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் தான், கிரிட்டிக்கல் டெப்த் தான். அதெல்லாம் ஏன்னா நீங்கள் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1ன்னு அஷ்யூம் பண்ணிட்டீங்க. ஓகே, அப்போ இதை தாண்டி எதுவுமே போயிடக்கூடாது. ஓகே, அப்போ SN is equal to C divided by gamma into HC ஃபார் கிளே சாயிலுக்கு. அப்போ sin theta cos theta அவ்வளோதான் முடிஞ்சிருது. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த SN வேல்யூ எங்களுக்கு கொடுக்கல, பட் எங்களுக்கு θ வேல்யூ கொடுத்துருக்காங்க 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ sin 30 1/2, cos 30 √3/2. ஓகேங்களா? அப்போ 2 மல்டிப்ளை பண்ணிங்க √3/4 போட்டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கணும். சாரி, CR சம் கிரிட்டிக்கல் டெப்த் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கிரிட்டிக்கல் டெப்த் எங்கே பார்த்த மாதிரி இருக்கா? எஸ், ரிட்டைனிங் வாலில் படிச்சிருங்களா, அதே கிரிட்டிக்கல் டெப்த் தான் 4C/gamma into √KP அவர் தான். ஓகேங்களா? நீங்கள் எங்கே போய் என்ன பண்ணிட்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது வந்து சேம் ஒரே லூப் தியரி தான் நமக்கு அப்படியே. ஓகேங்களா? ஒவ்வொன்றும் விட்டு அப்படியே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ கிளே சாயிலுக்கு SN is equal to C divided by gamma into HC முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன்னொரு மாதிரி எழுதுறாங்களா, கிரிட்டிக்கல் டெப்த் divided by நார்மல் டெப்த். எஸ், எழுதலாம். கிரிட்டிக்கல் டெப்த் divided by HC divided by HC equal to இது ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை? இந்த கிளே சாயில். இந்த கிளே சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் எனக்கு சம்மந்தமே கிடையாதுப்பா. நான் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷனை பார்ப்பேன், ஏன்னா நான் வந்து டிபெண்டிங் அப்பான் தி கிளே, எனக்கு கொகிஷன் மட்டும் தான் நான் டிபெண்ட் பண்ணியிருப்பேன், சிஎம் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருப்பேன். அதனால் எனக்கும் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. மீன்ஸ் தேர் இஸ் அ நோ ரிலேஷன் பிட்வீன் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஸ்லோப் இன் தி கொகிஷன் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ த கிளே theta வேல்யூ மச் கிரேட்டர் than தி பை ஆல்சோ சேஃப். ஏன்? நான் டிபெண்டிங் அப்பான் தி கிளே மட்டும் தான், கொகிஷனை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருப்பேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இதை தெரிஞ்சிக்க வேண்டிய நீங்கள் விஷயம் என்னது, நமக்கு ஆங்கிள் ஆஃப் இன்டர்ஃப்ரிக்ஷன் பை ஈக்குவல் டு 0, C divided by something gamma z into sin theta cos theta, sin theta cos theta is equal to SN is equal to C divided by gamma into HC, factor of safety is equal to HC divided by H. அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்டர்ஃப்ரிக்ஷன் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன், நான் தான் கிளே. ஓகே, எஸ். இது என்ன கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. ஓகே, now டெய்லர் ஸ்டெபிலிட்டி நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டெய்லர் ஸ்டெபிலிட்டி நம்பர் படிச்சாச்சுங்களா? ஆல்ரெடி நம்ம என்ன படித்தோம், sin theta cos theta. அது யாருக்கு படித்தோம்? கிளே சாயிலுக்கு மட்டும்தான் நம்ம படித்தோம், மற்ற எந்த சாயிலுக்கும் நம்ம படிக்கல. போகலாங்களா? அப்போ டெய்லர் ஸ்டெபிலிட்டி நம்பர் மேக்ஸிமம் தியரட்டிக்கல் வேல்யூ இஸ் 0.5. 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த டெய்லர் ஸ்டெபிலிட்டி நம்பர் இஸ் மேக்ஸிமம் தியரட்டிக்கல் வேல்யூவா ப்ராக்டிக்கல் வேல்யூ, அதை பார்க்கணும் நீங்கள். ஓகே, எஸ். ஸோ இப்போ தியரட்டிக்கல் வேல்யூ இஸ் த 0.5, 0.5 and practical value is the 0.267. okay, in practical value is the 0.267. it's depending upon the mobilized, ஓகேங்களா, mobilized angle of internal friction and mobilized angle அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். ஸோ இதில் டெப்த் ஃபேக்டர் அப்படின்னு வரும், புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ண சொல்லியிருக்கோம், இதெல்லாம் நம்ம படிப்போம். ஓகேங்களா? டெப்த் ஃபேக்டர் என்னன்னு சொல்லிட்டு ஃபைனைட் ஸ்லோப்பில் இருக்கு, படிக்கலாம். SN, ஓகேங்களா, ஸ்டெபிலிட்டி டெய்லர் ஸ்டெபிலிட்டி நம்பர் பேஸ்ட் ஆன் தட் mobilized cohesion. mobilized அப்படின்னா மீனிங் என்னன்னா actual or applied அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, mobilized means actual or applied cohesion and applied angle of internal friction அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். பைஎம் அண்ட் சிஎம் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் பையும் கொடுத்துருப்பாங்க, இந்த mobilized cohesion பையமும் கொடுத்துருப்பாங்க 30 டிகிரின்னு சொல்லிட்டு, சார்ட்டும் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? SN வேல்யூ, பைஎம் வேல்யூ, பை வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வேல்யூ கொடுக்கும்போது 0.1, 0.2, 0.3 அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம பை எம் வேல்யூ தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதுதான் புக்கை ரெஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, எஸ். இந்த எது நீங்கள் ரெஃபர் பண்ண வேணாம், இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ஓகே, ஸோ இப்போ SN is equal to டேரெக்டாக ஃபார்முலா எழுதுங்கப்பா, C divided by gamma into HC. ஓகேங்களா? ஆனால் SN is equal to C divided by gamma into HC எழுதுவோம். ஆனால் இந்த இடத்துல mobilized cohesion CM வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல H தான் வரும். ஓகேங்களா? H தான் நமக்கு வரும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல C by CM, ஓகேங்களா,
C அப்படின்றது நமக்கு மேக்ஸிமம், CM அப்படின்றது அப்ளைடு ஆர் ஆக்சுவல், C divided by CM is equal to factor of safety. ஓகே, இதெல்லாம் நீங்கள் எந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்காதீங்க, நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணிவிட்றோம். நான் சொல்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. C divided by CM is equal to factor of safety. எஸ் கரெக்ட். HC divided by H is equal to factor of safety. ஓகே கரெக்ட். அப்போ SN is equal to C divided by gamma into HC. இந்த ஃபார்முலா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபார்முலா மறந்துடுங்க, வேணாம். ஓகே, ஒருவேளை எக்ஸாமில் கேட்டாங்களா, ஓகேங்களா, சிஎம் கொடுத்துட்டா அந்த இடத்துல கிரிட்டிக்கல் டெப்த் வரக்கூடாது, டேரெக்டாக ஃபார்முலா கொடுத்துட்டு கேட்டாங்கண்ணா எக்ஸாமில், ஓகேங்களா, அதுக்காக நம்ம போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ சியோட பை சிஎம் ஞாபகம் வச்சுக்கோங்க, HCயோட பை H வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, SN is equal to சியோட பை காமா இன்ட்டு HC ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எது கேட்குறாங்களோ நம்ம அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டுட்டாங்க அப்படின்னா இருக்கிற 3 ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, எஸ். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? மேக்ஸிமம் தியரட்டிக்கல் வேல்யூ ஆஃப் டெய்லர் ஸ்டெபிலிட்டி நம்பர் இஸ் 0.5. The practical value is 0.267. It is based on the angle of internal friction, n angle of mobilized or applied angle of internal friction and mobilized cohesion அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. இந்த ஒன் மார்க் क्वेश्चन கேட்டிருக்காங்கப்பா, கன்ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் சீபை சாயில். ஓகே, சீபை சாயில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீபை சாயில். ஓகே, ஸோ சீபை சாயில் நமக்கு தெரியுமா? சீபை சாயில் என்ன சொல்லுங்க பார்ப்போம். கிளே கொகிஷன். ஓகே, ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் எந்த சாயிலுக்கு இருக்குதோ அவரும் இருப்பார், கொகிஷன் எந்த சாயில் இருக்கோ அவரும் இருப்பார். சரிங்களா? இப்போ ஃபைன் கிரைன் சாயில் நம்ம சொல்லிக்கலாம், சீபை சாயில். ஓகேங்க, கிளேலி சாண்ட் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன 1ன்னு போட்டிருக்கீங்க இந்த இடத்துல, நான் அஷ்யூம் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இட் இஸ் அ கிரிட்டிக்கல் டெப்த் அப்படி சொல்கிறேன். கிரிட்டிக்கல் ஃபேக்டர், கிரிட்டிக்கல் கண்டிஷன், த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் 1. த டெப்த் இஸ் த கிரிட்டிக்கல் டெப்த், த ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப் இஸ் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப், ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் அப்படின்றோம். ஒரு சீபை சாயிலுக்கு, அப்போ ஒரு சீபை சாயிலுக்கு ஸ்டெபிலிட்டி ஆஃப் நம்பர் என்ன வரும்? இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லாஸ்ட் இயர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் பார்க் எக்ஸாம் எழுதும்போது இந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா, என்ன கேட்டாங்க அப்படின்னா சொல்கிறேன் இருங்க. ஸோ இப்போ சீபை சாயில். ஓகே, ஸோ இப்போ சீபை சாயிலுக்கு ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா அதே தான் நமக்கு. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு C + சிக்மா tan phi டிவைடட் பை காமா Z இன்டூ sin θ cos θ. அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா காஸ் ஸ்கொயர் θ, சிக்மா இஸ் ஈக்குவல் டு காமா இன்டூ Z அப்ளை பண்ணிட்டேன். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1 போட்டேன், எனக்கு சியோட வேல்யூ இருக்குது, இந்த இடத்துல பையோட வேல்யூ இருக்குது. ஓகே ரைட், வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டையும் இந்த பக்கம் ஈக்குவல் கொண்டு வாங்க. ஸோ காமா Z sin θ cos θ கொண்டு வந்துட்டிங்களா? கொண்டு வந்துட்டேன். அப்போ இதில் வந்து நான் காமனா வெளியே எடுக்க முடியுமா? எதையும் நீங்கள் காமனா எடுக்க வேணாம். இந்த காமா ZCயை கீழே கொண்டு போங்க. எஸ், கொண்டு வந்தாச்சு. அப்போ சி கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல காமா Z கேன்சல் ஆகிடுமா கீழே வரும்போது? எஸ். ஸோ நான் காமா Z இன்ட்டு HC ஈக்குவல் டு, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா, இது எஸ். ஸோ மறுபடியும் இந்த காஸ் ஸ்கொயர் θ tan phi இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. அப்போ நம்ம இங்கே மைனஸ். ஓகே, அப்போ sin θ மைனஸ் காஸ் θ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஸ்கொயர் θ இன்ட்டு tan phi. அப்போ இது வந்து நான் என்னத்தை காமனாக எடுக்கலாம் பாருங்கள், என்னத்தை காமனாக எடுக்கலாம், காஸ் ஸ்கொயர் θ வழி எடுத்துறேன். நான் இந்த காஸ் ஸ்கொயர் θ வழி எடுத்துகிறேன், என்ன வரும் பாருங்கள். அப்போ இந்த இடத்துல ஒரு காஸ் θ நான் ஆட் பண்ணுமா, காஸ் ஸ்கொயர் θ. ஓகே, எஸ், இந்த இடத்துல ஒரு நான் காஸ் θ ஆட் பண்ணணும். அப்போ காஸ் θ ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் பாருங்கள், ஏன்னா காஸ் ஸ்கொயர் θ அந்த இடத்துல இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல காஸ் θ கீழே வரும். கரெக்டாக? அப்போ sin θ பை காஸ் θ ஈக்குவல் டு tan θ. ஓகே, இந்த இடத்துல புரிஞ்சுது இல்லைங்களா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு? என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு காஸ் ஸ்கொயர் θ வெளியே எடுத்தாச்சு. அப்போ காஸ் ஸ்கொயர் θ இந்த இடத்துல வெளியே எடுக்கும்போது நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல ஒரு காசு தான் இருக்குது. அப்போ மேலே ஒரு காஸ் ஸ்கொயர் θ மல்டிப்ளை பண்ணிக்கங்க, கீழே ஒரு காஸ் ஸ்கொயர் θ மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அப்போ காமனாக ஒரு காஸ் ஸ்கொயர் θ வந்துருச்சா? அப்போ இது ரெண்டும் வெளியே வந்துடும். அப்போ sin θ பை காஸ் θ ஈக்குவல் டு tan θ. ஓகே, எஸ். ஸோ அப்போ SN இந்த ஃபார்முலா தான் கேட்டாங்க. ஸ்டெபிலிட்டி நம்பர், டெய்லர் ஸ்டெபிலிட்டி நம்பர் SN ஃபார் தி சீபை சாயிலுக்கு ஃபார்முலா கேட்டாங்க. காஸ் ஸ்கொயர் θ இன்டூ tan θ மைனஸ் tan phi, cos square θ into tan θ minus tan phi. இந்த ஃபார்முலா நம்ம போட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகே, அப்படி நான் வச்சுக்கோங்க. SN is equal to cos square θ whole bracket tan θ minus tan phi. அதே வந்து அதாவது சி சாயில் தானே அது? எஸ், சி சாயில். எஸ், சி சாயில். கிளே சாயில் கேட்டாங்கன்னா அப்படின்னா sin θ cos θ. SN is equal to sin θ cos θ. ஓகேங்களா? SN considering at critical consideration. எஸ், கரெக்ட். கிரிட்டிக்கல் கன்சிடரேஷன் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். SN considers for critical consideration அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ SN is equal to C divided by gamma into HC. இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கணும். இப்போ இந்த HC வேல்யூ அப்படின்றது கிரிட்டிக்கல் டெப்த் divided by நார்மல் டெப்த் is equal to factor of safety. factor of safety இன்னொன்று என்ன சொல்லலாம், C divided by CMன்னு சொல்லலாம். சரிங்களா? உங்களுக்கு ஒருவேளை இந்த இடத்துல ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேணும் அப்படின்னா, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எங்களுக்கு சிஎம்ல வேணும் அப்படின்னா இந்த இடத்துல சிஎம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம மாற்றி போட்டுக்க வேண்டியதான். ஓகே, இந்த இடத்துல ஃபார்முலா ஆக்சுவலி இப்போ நமக்கு சி தானே நம்ம அப்ளை பண்ணுறோம். SN is equal to C. அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன்ட்டு சிஎம் தானே வரணும். ஓகே, கிரிட்டிக்கல் டெப்த்தில் கேன்சல் ஆயிருக்கு. ஓகே, ரைட். ஓகே, கிரிட்டிக்கல் டெப்த்து கேன்சல் ஆயிருக்கும் இந்த இடத்துல.
ஓகே ரைட். இப்போ சிஎம் டிவைட் பை ஹெச்சி அப்படின்னு சொல்லிக்கணும். ஓகே ஹெச். ஓகே ஸோ இப்போ நான் ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறேன் ஃபைனலாக, சரிங்களா? இப்போ இதுவரை நம்ம படித்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன படித்தோம்? ஃபைனைட் ஸ்லோப்னு வரலையா? ஓகே வந்தாச்சு. இதுவரை நம்ம படித்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃபினைட் ஸ்லோப் படித்தோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம்? நம்ம அதில் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தோம். ட்ரை சாயிலுக்கு ஒன்று பார்த்தோம். சீப்பேஜ் வந்துச்சுன்னா அந்த சாயிலுக்கு என்னென்னு பார்த்தோம். சீப்பேஜ் வந்து நாட் அஃபெக்டிங் தி ஷியர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அதாவது யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் அஃபெக்ட் பண்ணால் டேரெக்டாக அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு, சரிங்களா? இப்போ இதை வந்து நான் ஒரு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறேன்ப்பா. கன்க்ளூஷன் ஓகே. சாண்டி சாயில் ஓகேவா? சாண்ட் சாயில் ஓகே. சாண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு சாயில். ஓகே. த ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப் ஓகே. த மேக்கிங் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப் டீட்டா நாட் கிரேட்டர் தென் தி ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். ஓகே சரிங்களா? அப்போது நாட் கிரேட்டர் தி ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எப்பவுமே வந்து கிரேட்டர் தென் 1 தான் இருக்கணும். ஓகேங்களா? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஆல்வேஸ் 1 தான் இருக்கும். 1 ஆர் கிரிட்டிக்கல் அப்படின்னு எடுத்தாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஸோ 1 minute. Angle of slope, theta value, factor of safety 1 கரெக்டாக தான். ஓகே ரைட். எஸ். ஸோ ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷனோட அதிகமாக போயிடக்கூடாது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே இதுதான் நமக்கு சேஃப், அதர்வைஸ் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சேஃப் கண்டிஷனை டவு மேக்ஸ் டிவைட் பை டவு டெவலப் இஸ் பெட்டர். எஸ் கரெக்ட். இப்போ ஒரு கிளே சாயில் வந்துட்டு நம்ம ஒரு கிளே சாயிலுக்கு சி சாயில் அப்படின்னு சொல்லுமா, சி சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிள் ஆஃப் டீட்டா வேல்யூ கிரேட்டர் தென் தி ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இஸ் நோ ப்ராப்ளம். ஏன்னா நான் அதை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை சிபை சாயிலுக்கும் ஓகேங்களா, சிபை சாயிலும் சரி சி சாயிலும் சரி angle of internal friction is greater than angle of slope is greater than the angle of internal friction, no problem அப்படின்னு சொல்றோம். Possible to safe because of C soil is independent of the angle of the internal friction. Yes, இதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். The theta value greater than pi soil slope stable at particular depth. Yes, that depth is known as critical depth. ஆமா critical depth தான். அப்போ தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஒன்று அஷ்யூம் பண்ணி போட்டோம் இல்லைங்களா? எஸ். அப்போ critical depth. அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அதிகமாக போகவும் நமக்கு சேஃப் தான். ஓகேங்களா? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னா நமக்கு சேஃப் தான், கம்மியாக தான் போகக்கூடாது. ஓகேங்களா? எஸ். அடுத்து பாருங்கள், த ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஓகே. ஜென்ரல் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா ஓகே. சேம் கான்செப்ட் அதே தான் நமக்கு tan pi divided by tan pi m, அதாவது மொபிலைஸ்டு கோகிஷன் வச்சு நம்ம எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ இதில் வந்து இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கான்செப்டில் கிரிட்டிக்கல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஒன்றுன்னு எடுத்துட்டோம், அது ஓகே. ஓகே இது 2 ஸ்டேட்மெண்ட் தான்ப்பா, வேறு எதுவும் ரொம்ப முக்கியமானது கிடையாது. ஓகே. சி பை சாயில் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் வந்து சி சாயில் அண்ட் சி பை சாயிலுக்கு கிரேட்டர் தென் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் போகலாம், தப்பு இல்லை. இதே வந்து நமக்கு சாண்டி சாயிலுக்கு போகக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஜென்ரல் ஷியர் ஸ்ட்ரென்த், அப்போ ஜென்ரல் ஷியர் ஸ்ட்ரென்த் அப்படின்னா சேம் ஃபார்முலா டவு மேக்ஸ் டிவைட் பை டவு அப்ளைடு ஆர் டவு மேக்ஸ் டிவைட் பை டவு மொபிலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சி ப்ளஸ் சிக்மா tan pi, இது வந்து மொபிலைஸ்ட் ஆர் மொபிலைஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு ஹச் சி டிவைட் பை ஹச், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு சி டிவைட் பை சிஎம். அப்போ டவு டெவலப்டு ஆர் டவு அப்ளைடு அது நம்மளோட வேல்யூ. ஓகே இங்கே கீழே அப்ளை பண்ணுறக்கூடிய வேல்யூ அப்படின்னா சி ப்ளஸ் சிக்மா tan pi m. அப்போ மொபிலைஸ்டு கோகிஷன் மொபிலைஸ்டு ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே எஸ். அடுத்து பாருங்கள், இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு இது ஒரு ஃபார்முலா tan pi, ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லைங்களா, tan pi டிவைட் பை tan pi m சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? எஸ். tan pi டிவைட் பை என்னப்பா அது tan pi டிவைட் பை ஓகே ப்ராப்ளம் இங்கே எஸ் 1 minute. எஸ். ஸோ tan pi டிவைட் பை tan pi m அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி தான். pi m அப்படின்றது மொபிலைஸ்டு வேல்யூ. ஓகே மொபிலைஸ்டு கோகிஷன் ஆர் அப்ளைடு கோகிஷன். டெப்த் ஆஃப் கிரிட்டிக்கல் டெப்த் ஓகே டெப்த் ஆஃப் கிரிட்டிக்கல் ஹெச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்லைடிங் கான்செப்ட், ஸ்லைடிங் ஃபெயிலியர், டிரான்ஸ்லேட்டிங் ஃபெயிலியர், ஷியர் ஃபெயிலியர் இஸ் இன்ஃபினைட் ஸ்லோப். நான் இன்னொரு இன்ஃபினைட் ஸ்லோப் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், ஃபைனைட் ஸ்லோப் பற்றி நம்ம இன்னும் பேசவே கிடையாது, சரிங்களா? அப்போ கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் எஸ்கவேஷன் இஸ் ஈக்குவல் டு ZC ஆர் HC இஸ் ஈக்குவல் டு 4C divided by gamma into root of KP, 4C divided by gamma into root of KP ஆர் under the root of tan square 45 plus pi by 2 அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷனுக்கு pi ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டோம். அப்போ 4C divided by gamma pi ஒன்லி 0 tan 45 1, அப்போ 4C divided by gamma மட்டும் தான் நமக்கு வரும். ஓகேங்களா? ஆர் அதர்வைஸ் ரூட் ஆஃப் KAன்னு இருக்கும். ஓகேங்களா? இன்வெர்ஸ் போட்டிருக்கோம் நம்ம, வேறு எதுவும் கிடையாது. KA into KP 1 தானே நமக்கு. ஓகே. ஸோ அப்போ மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் அன்சப்போர்ட் லென்த் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஒரு இதில் வந்து பேஸ் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பேஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேஸ் ப்ரெஷர் நமக்கு கண்டுபிடிக்கணும். பேஸ் ப்ரெஷர் நமக்கு என்ன சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, காமா இன்டூ இசட். ஓகேங்களா? காமா இன்டூ இசட். இது ஸ்கிம்டன் ரெசிஸ்டன்ஸ் நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஸ்கிம்டன் ஃபார்முலா இதில் படிப்போம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் நம்ம படிப்போம். ஓகேங்களா? டெர்சாகி, ஸ்கிம்டன், மேயர் ஆஃப் ஈக்குவேஷன், ஃபெல்னஸ் ஈக்குவேஷன் சொல்லிட்டு நம்ம படிப்போம். ஓகே அதே ஃபைனைட் ஸ்லோப்லையும் இருக்குது.
ஸோ அப்போ QU ஈக்குவல் டு C இன்ட்டு NCன்னு நம்ம சொல்லலாம், இல்லை காமா இன்ட்டு ஹெச்ன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டெப்த் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அன்சப்போர்ட்டட் லென்த் ஆஃப் எஸ்கவேஷன் எவ்வளோ பண்ணலாம் இன்ஃபினைட் ஸ்லோப்பில். அப்போ C இன்ட்டு NC. ஓகே, அப்போ C இன்ட்டு NC நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் வாட் இஸ் த கிரிட்டிக்கல் டெப்த். ஸோ இந்த கிரிட்டிக்கல் டெப்த்தை வச்சுக்கிட்டு நம்ம வேறு ஃபேக்டர் ஏதாச்சும் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கணும். HC is equal to 4 காமா இன்ட்டு ரூட் ஆஃப் KP அப்படின்னு சொல்லலாம். HC இன்ட்டு ரூட் ஆஃப் KP. ஓகே, எஸ், tan ஸ்கொயர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃபைனைட் ஸ்லோப். ஸோ ஃபைனைட் ஸ்லோப்னா என்ன, நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? எனக்கு ஏரியா என்னென்னு தெரியும், டெப்த் என்னென்னு தெரியும், வித் என்னென்னு தெரியும், டெப்த்து ஸ்லோப் ஃபேக்டர் எனக்கு தெரியும், டெப்த் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் இது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம், தெரியாமல் கூட போகலாம். ஓகே, பட் இந்த ஃபைனைட் ஸ்லோப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டேன் அப்படின்னா த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி எம்பேக்மெண்ட், அதாவது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிவர் மாதிரி போயிட்டு இருக்கு, ஆர் சம் சேனல்ஸ் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாயில் ரீடைன், நேச்சுரல் சாயில் ரீடைன் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு வாட்டர் போர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏஇ, ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டாபிக் இது. ஃபைனைட் ஸ்லோப் அனாலிசிஸ் எல்லாமே எனக்கு தெரியும், டெப்த் தெரியும், ஏரியா தெரியும், ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப் தெரியும், எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனைட்டில் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதில் என்னென்ன மெத்தட் இருக்குது, ஃபெல்னஸ் மெத்தட், அடுத்து வந்தோம்னா ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தட், ஸ்விட்ச் சர்க்கிள். ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஓகேங்களா? ஃப்ரிக்ஷன் சர்க்கிள், எஸ், R is equal to sin பைன்னு சொல்லுவோம். ஓகே, ரேடியஸ் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் சர்க்கிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லர் ஸ்டெபிலிட்டி மெத்தட். ஓகே, சேம் ஃபார்முலா SN is equal to அதே தான், அங்கே இங்கே எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சம் ஸ்பெஷல் தியரி மாதிரி. ஸோ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனைட், அதாவது ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் நமக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபைனைட் ஸ்லோப் நம்ம படிக்கலாம். ஓகேங்களா? அது ரெண்டு கிளாஸும் ஒரே ஒரு டைம் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த இன்ஃபினைட் ஸ்லோப்பை நீங்கள் வந்து கொஞ்சம் பேசிக் என்னன்னு படிச்சு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஃபார்முலா. ஓகேங்களா? என்ன ஃபார்முலா? டவு மேக்ஸ் டிவைட் பை டவு ஆவரேஜ், டவு மேக்ஸ் டிவைட் பை டவு இஸ் ஈக்குவல் டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு C + சிக்மா tan phi டிவைட் பை காமா Z இன்ட்டு sin θ cos θ. சிக்மாக்கு போல சிக்மா காஸ் கோடிட்டான்னு போடுவீங்க. எனக்கு அங்கே சிக்மா அப்படின்றது காமா இன்ட்டு Z, அவ்வளோதான். காமா இன்ட்டு Z போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்போ என்ன கண்டிஷன், சி பேஜ் கண்டிஷன் கொடுத்தா மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். என்ன யோசிக்கிறீங்க அந்த இடத்துல? ஷியர் வேல்யூ யோசிக்கணும். அப்போ காமா Z இன்ட்டு sin θ cos θ மட்டும் கீழே போடணும். அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவையில்லை. இந்த ஸ்லோபிலிட்டி ஆஃப் ஸ்லோப்ஸ், அதாவது ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், கொஞ்சம் ஒரு ப்ராக்டிக்கல் டாப்பிக்கும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.